அறுபடை வீடுகளுள் ஒன்றான இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். குலிசமும் சூரன் குலம் கல்வி வெல்லா எனக் கருதியே சந்திராமணி ஜெயித்தருடெனத் தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சகிலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலா சனக்கண்ணி நாரணி குமரி திரிபுரை பைரவியமலை கௌரி காமாட்சி சிங்காரி யாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனரு முகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொற்திருக்கை வேலே செல்வ சிறுவனரு முகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொற்திருக்கை வேலே. முருகனுடைய வேலாயுதமன்றி சூரபத்மனை அறுபடை வீடுகளில் இரண்டாவது வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பிரசித்தி பெற்ற சூரசம்ஹாரம் நிகழ்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். அங்கு அதனை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விளையாடு முகம் ஒன்று ஈச்சருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளிகை மனம் புனர் வந்த முகம் ஒன்று ஆறு முகம் ஆன பொருள் நீயருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும். அருணகிரியார் பாட மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று என்று ஒவ்வொரு சிரத்தை கொய்வதற்காக ஒவ்வொரு வேல் வாங்கி நிற்கிறான். பிரணவ தனி நடவேலே என்று வேல்விருத்தத்திலே அருணகிரியார் பாடுவார். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். நம்முடைய இந்த பிறப்பினுடைய பிறவி பெரும் சூரபத்மனை வதம் செய்ய முடிவு செய்த சிவன் முருகனை தமது படைகளுக்கு தளபதியாக நியமித்தார். அன்னை பார்வதி தனது சக்தியை வேலில் உருவேற்றி முருகனுக்கு ஆயுதமாக அளித்தார். முருகன் வேலோடும் படையோடும் சூரபத்மனை அழிக்க புறப்பட்டார். முதலில் சிங்கமுகனையும் தரகாசுரனையும் அளித்தார். இறுதியில் சூரபத்மனை அளித்தார். தோல்வியை ஏற்காத சூரபத்மன் ஒரு மரமாக மாறினான். முருகன் அந்த மரத்தை தனது வேல் கொண்டு இரண்டாக பிளந்தார். இந்த போர் நடந்த நாட்களை ஷஷ்டி விரத தினங்களாக அனுசரிக்கப்பட்டு முருகன் சூரனை வதம் செய்த நாளன்று முருகன் கோயில்களில் பொம்மை அசுரனை அளிக்கும் சூரசம்ஹாரம் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அறுபடை வீடுகளின் இரண்டாவது வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற சூரசம்ஹாரம் நிகழ்வும் வருடா வருடம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டில் கடந்த 25ஆம் தேதி அன்று கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனால் விழா தொடங்கியதும் அங்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தார்கள். வெளி மாவட்டம் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்திருக்கிறார்கள். பச்சை என்பது மங்களத்தை தருவது. அப்படிப்பட்ட பச்சை பட்டு உடுத்திய அந்த வேலை முருகனுடைய திருக்கையிலே இருந்து பெற்றுக்கொண்டு அந்த முருக நடிகாராக இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரியார்கள்
அற்புதமாக வாங்கிக் கொண்டு வருவதையும், பக்கத்திலே சேவற்கொடியும் வேல்கொடியும் பிடித்து கொண்டு வருவதையும், அந்த வேலும் சேவலும் மயிலும் துணை என்றும்படியாக அந்த செவ்வேல் தந்த வீரவேலை, வீரவேல் சூரன் வேல், சூரன் முடி துடித்த சொர்ண வேல் என்னும்படியாக அந்த வேலாயுதம் மக்கள் வெள்ளத்திலே நீந்தி வருகிறது. யாமிருக்க பயமேன் என்று ஒருமுறை கந்தனை வென்றினால் சூர்தடிந்து அந்த யானையினுடைய தலையை தன்னுடைய வேலாயுதத்தினாலே கொய்து எல்லோருக்கும் அந்த மதம் பிடித்தால் நான் அவர்களுடைய அந்த மதத்தை போக்கி அவர்களுக்கு ஞான தெளிவை தருவேன் என்னும் தத்துவ விளக்கமாக இதோ யானையினுடைய தலையை முருகனுடைய வேளாலே வாங்குகிற அருட்காட்சியை நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீங்காது இடம்பெற்ற பொதிகை தொலைக்காட்சியிலே மிக அழகாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் செந்தூருக்கே சென்றிருந்தால் கூட இந்த அலை கடலிலே இத்தனை அருகாமையிலே குமிழ்ச்சிரிப்பு ததும்பும் குமரக்கடவுளையும் அவன் எதிர்த்து நின்ற அந்த ஆணை முகம் கொண்ட சூரனுடைய சம்ஹார நிகழ்வையும் இத்தனை அழகாக பார்த்திருக்க முடியாது. ஆனால் நாம் அந்த பொதிகை தொலைக்காட்சியிலே காணுகிற வாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். யானை முகமாக மாறி உருவெடுக்கும் சூரபத்மனை வதம் செய்யும் நிகழ்வு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். சூரசம்ஹார நிகழ்ச்சியை நேரில் காண்பதற்காக பக்தர்கள் கூட்டம் அங்கு ஏராளமாக காணப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக கோவிலில் ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் பாதுகாப்பு பணிக்காகவும் 3000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சூரசம்ஹாரம் நிகழ்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை நேரில் காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கூடியிருக்கிறார்கள். அரோகரா அரோகரா பக்தி முழக்கத்துடன் திருச்செந்தூர் முருகன் கோயில் தற்போது காட்சியளிக்கிறது. கந்தசஷ்டி விழாவின் 6ஆம் நாளான இன்று சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நடக்கிறது. இதற்காக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. யானை முகமாக மாறி உருவெடுக்கும் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்வு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டில் கடந்த 25ஆம் தேதி அன்று கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்றது. இதனால் விழா தொடங்கியதும் அங்கு ஏராளமான பக்தர்கள் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கூடியிருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் முருகனை வழிபட குடும்பத்துடன் ஏராளமானோர் கோவிலில் தங்கி வழிபட்டும் வருகின்றனர். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கந்தசஷ்டி விழாவின் 6ஆம் நாளான இன்று சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நிகழ்வு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெற்று வருகிறது. அதனை நேரில் காண்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் அங்கு கூடியிருப்பதை நம்மால் காட்சிகளில் காண முடிகிறது. சூரபத்மனை வதம் செய்ய முடிவு செய்த முருகன் வேலோடும் படையோடும் அவரை அழிப்பதற்காக புறப்பட்டார். முதலில் சிங்கமுகத்தையும் தரகாசுரனையும் அழித்தார். இறுதியில் சூரபத்மனை அழித்தார். தோல்வியை ஏற்காத சூரபத்மன் ஒரு மரமாக மாறினான். முருகன் அந்த மரத்தை தனது வேல் கொண்டு 2ஆக பிளந்தார். இந்த போர் நடந்த நாட்களை சஷ்டி விரத தினங்களாக அனுசரிக்கப்பட்டு முருகன் சூரனை வதம் செய்த நாளன்று
முருகன் கோயில்களில் பொம்மை அசுரனை அளிக்கும் சூரசம்ஹார நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அறுபடை வீடுகளின் இரண்டாவது வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற சூரசம்ஹாரம் விழா வெகு விமரிசையாக கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை நேரில் காண்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கூடியிருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சூரசம்ஹாரம் நிகழ்வை தொடர்ந்து பார்க்கலாம்.